உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்திரா, காவியா கோவில்ல எங்கேயுமே காணோம். எங்க போயிருக்காவ? நான் ரெஸ்ட் ரூம்லயும் பாத்துட்டேன், எங்கேயுமே இல்ல அத்தை. நான் வெளியும் பாத்துட்டேன்பா, அங்க எங்கேயுமே இல்ல. வெளியே இல்லையா? போனா என்னடா சொல்ற? இந்திரா, இதுக்கு மேல என்னால சும்மா இருக்க முடியாது. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? எல்லாம் உன் பிளான் தானா? இந்த வீணா போனவன் எவ்வளவு வேணா கட்டிட்டு போட்டோம். காவியா எங்கம்மா? காவியா போய் தேடணுமா? இந்திரா, உனக்கு ஏதாவது தெரியுமா? பாரு, அத்தை மாமாவும் ரொம்ப கவலைப்படுறாங்க, சொல்லுமா. டேய், கதவு திறங்கடா. அண்ணி, ஏய், ஏய், கௌதம் ஏன் போனே எடுக்க மாட்டேங்கிறான்? என்ன நடக்குதுன்னே தெரியலையே. கண்டிப்பா அக்கா இல்லாம அவன் திரும்பி வரமாட்டான். நாம இங்க எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தணுமே. கல்யாணத்தை நிறுத்திட்டா போதும். எப்படி? ஏய், நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன்? என்ன பண்ற நீ? யாருக்கு போன் பண்ற? இப்ப உண்மையை சொல்லு, சொல்லு. என்னம்மா இந்திரா போனை பார்த்துட்டே இருக்கிற? என்னன்னு சொல்லுமா. அது மாமா, அக்காவை கடத்திட்டாங்க மாமா. இந்தா, எல்லார்கிட்டயும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. சரிங்க. ஏய், அம்மா எடுத்துக்கோங்க. மரியாதை எடுத்துட்டு போயிடு. சார் போமா. போ. மேடம் என்ன பண்றாங்க? போங்க போங்க. என்னத்த சொல்றது, ரோஷினி பக்கா பொண்ணுடி. பார்த்தல சும்மா எப்படி தெறிக்க விட்டுட்டு இருக்கானு. அதானே, இதெல்லாம் பார்க்க முடியாம காவியா ஓடி போயிட்டா போல இருக்கு. எப்படியோ நமக்கு ரூட் கிளியர். அத பாரு. அப்படிலாம் இந்த இந்திரா விட்டுருவாளா? எப்படியாவது கொண்டு பிடிச்சி கூட்டிட்டு வந்துருவா பாருங்களேன். ஏய், வாய மூடிடி. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? பிளான் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப மொத்தமா சொதப்பிட்டியே. இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்ட. உன் பேச்சு நான் கேட்டேன் பாரு. கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. கௌதம் அக்காவை பத்திரமா கூட்டிட்டு வந்துருவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க எல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை. நம்மள மீறி ஒண்ணுமே நடக்காத அத்தை. பொறுமையா இருக்கிறதா? என்னங்க சொல்றா இவ? எல்லாத்துக்கும் இவதான் காரணம். ஏங்க இருங்க, சும்மா இருங்கப்பா. மாமா, அவ கையில போனை வச்சுக்கிட்டு தான் ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. அதனால இப்ப நாம அவ மேல கைய வச்சா அங்க காவியா அக்காவை ஏதாவது பண்ணிடுவாங்க மாமா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மாமா, ப்ளீஸ் மாமா. இந்திரா, இப்ப என்னம்மா பண்றது? கல்யாணம் கூட ஏதோ ஆகி போய் தொலையட்டும், நமக்கு காவியாதாம்மா முக்கியம். அத்தை, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அத்தை.
எல்லாம் இவனாலதான். போய் போய் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு. ச்சே. ப்ளீஸ், கௌதம் மேல எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு மாமா. அவர் எப்படியாவது கூட்டிட்டு வந்துருவாரு மாமா. ப்ளீஸ். இந்திரா இப்போ எதுக்கு மிஸ் கால் கொடுக்குறா? என்ன ஏதோ ஆடியோ அனுப்பியிருக்கா? சொத்துக்காக தாண்டி நான் கதிர கல்யாணமே பண்றேன். அடி பாவி! என்னாச்சு கதிர்? சொத்துக்காக தாண்டி கதிர கல்யாணமே பண்றேன். இல்லைன்னா நான் எதுக்கு பண்ண போறேன்? நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். என்னமோ ஆரம்பத்துல இருந்து தப்பாதான் தெரிஞ்சது. நான் அப்பவே உன்கிட்ட கேட்டேன்ல, முதல்ல காவியாவை விட சொல்லு. அவ மேல கை பட்டுச்சு, அடுத்து நடக்கிறதே வேற. அதான பார்த்தேன். என்னடா கட்டின பொண்டாட்டி மேல பாசம் பொங்குதா? ஒருத்தரையும் வெளியே விட முடியாது. என் கழுத்துல தாலியை ஏறாம உன்னை விட முடியாது. வேணா ரோஷி. இந்திராவும் அவ அக்காவும் சேர்ந்து எவ்வளவு விவரமா எல்லா சொத்தையும் மாத்திட்டாளுங்க. அவ உயிரோட இருந்தா நீ செல்லா காசுடா. அவ செத்தாதான் உனக்கு சொத்து, புரியுதா? அப்போ இந்த சொத்துக்காக தான் என்ன கல்யாணம் பண்றியா? ம். ஏய், அப்போ சொத்து இல்லாத கதிர் உனக்கு தேவையில்லைல்ல? ஏய், அப்புறம் எதுக்கடி நான் உனக்கு தாலி கட்டணும்? எனக்கு வேணும், நல்லா வேணும். உன்னை நம்பி என் மொத்த குடும்பத்தையும் பகைச்சுக்கிட்டல. இங்க பார், மரியாதையா உங்க ஆளுங்களுக்கு போன போட்டு காவியா விட சொல்ல போறியா இல்லையா? ஹே, முடியாதுடா. நெவர். நீ இப்போ என் கழுத்துல தாலியை கட்டலனா உன் பொண்டாட்டிய துண்டு துண்டா வெட்ட சொல்லிடுவேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.